4 சீட்டர் சோஃபா இல்லை, இப்போது 5 சீட்டர் சோஃபா. விஜயபாஸ்கரை விமர்சித்த உதயநிதி. அதிமுகவோட 4 எம்எல்ஏக்கள் பதவிய ராஜினாமா பண்ணிட்டு தாவேகாவுல இணைஞ்சாங்க. இந்த சூழல்ல இப்போ முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அதிமுகவில இருந்து விலகி இருக்காரு. ஆனா அவர் இன்னும் தாவேகாவுல இணையல. இருந்தாலும் விஜயபாஸ்கர் திமுகவுல இணைய போறது இல்ல அப்படிங்கிறது உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்ட இந்த மீம்ஸால உறுதியா இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் விஜய் தலைமையிலான அரச சோஃபா மாடல் அரசு அப்படின்னு விமர்சனம் பண்ணிட்டு வராரு. முதல்ல 4 சீட்டர் சோஃபாவா இருந்த நிலையில இப்போ 5 சீட்டர் சோஃபாவா மாறி இருக்கு அப்படின்னு கிண்டல் பண்ணக்கூடிய பாணியில உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம் பண்ணியிருக்காரு. தமிழக அரசியல் களம் இப்போ டிஜிட்டல் போர்க்களமா மாறி இருக்கு. அதுலயும் குறிப்பா கோட்டைய தாவேகா கைப்பற்றினதுல இருந்தே எதிர்க்கட்சி வரிசையில இருக்கக்கூடிய திமுக விஜய் தலைமையிலான அரச சும்மா விடுறதா இல்ல, இது மக்கள் அரசு இல்ல, வெறும் சோஃபா மாடல் அரசு அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு வரக்கூடிய சூழல்ல இப்போ அவர் பகிர்ந்திருக்கக்கூடிய சோஃபா மீம் அரசியல் வட்டாரத்துல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தாவேகாவோட கொடி நிறமான சிவப்பு அப்புறம் மஞ்சள் வண்ணத்துல தாவேகாவோட யானை சின்னம் பொறிச்ச குஷன்களோட கூடிய 2 சோஃபாக்கள் காட்டப்பட்டிருக்கு. மேல இருக்கிறது 4 சீட்டர் சோஃபா, அதாவது 4 பேர் உட்காரக்கூடிய சோஃபா. நடுவுல மச் பிக்கர் நவ் அப்படிங்கிற வாசகத்தோட கீழே 5 சீட்டர் சோஃபா, 5 பேர் உட்காரக்கூடிய சோஃபா வைக்கப்பட்டிருக்கு. திமுகவில இருந்து விலகி ஏற்கனவே தாவேகாவில இணைஞ்ச 4 எம்எல்ஏக்களை குறிக்கக்கூடிய விதமா தான் முதல்ல 4 சீட்டர் சோஃபா சித்தரிக்கப்பட்டிருக்கு. இப்போ அதிமுகவோட சீனியர் புள்ளியான முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அந்த கட்சியில இருந்து விலகி இருக்காரு. அவர் இன்னும் அதிகாரப்பூர்வமா தாவேகாவில இணையல அப்படின்னாலும் அவர் தாவேகாவை நோக்கி தான் நகருவாரு. அந்த சோஃபாவில 5வது சீட் அவருக்காகத்தான் தயாராகுது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த 5 சீட்டர் சோஃபா மீம் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினால பகிரப்பட்டிருக்கு. விஜயபாஸ்கர் அதிமுகவை விட்டு வெளியேறினதும் அவர் திமுகவுக்கு தாவக்கூடும் அப்படின்னு ஒரு சில கிசுகிசுக்கள் உலா வந்துச்சு. ஆனா திமுக இளைஞரணி செயலாளரான உதயநிதி தரப்புல இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த சோஃபா மீம் தாக்குதல் அந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்கு. திமுகவுல விஜயபாஸ்கருக்கு இடமில்ல, அவர் விஜயோட தாவேகா பக்கம் தான் போக போறாரு அப்படிங்கறத முன்கூட்டியே கணிச்சு தாவேகாவை சோஃபா மாடல் அப்படின்னு வம்பு கிழக்கக்கூடிய பாணியில இந்த மீமை உதயநிதி பகிர்ந்திருக்காரு. ஏற்கனவே 4 எம்எல்ஏக்கள் பதவியை விட்டு விலகி வந்திருக்கிறதால விஜயோட திருச்சி கிழக்கு உட்பட 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெறதா இருந்துச்சு. இப்ப விஜயபாஸ்கரும் ராஜினாமா பண்ணியிருக்கிறதால அந்த எண்ணிக்கை 6ஆ உயர்ந்திருக்கு. இன்னும் சண்முகம் என்ன முடிவு எடுக்க போறாரு அப்படிங்கிறது தெரியல. அவரையும் சேர்த்தா மொத்தமா 7 தொகுதிகள் வரைக்கும் இடைத்தேர்தல் உறுதியா நடக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலும் 10ல இருந்து 12 பேர் வரைக்கும் ராஜினாமா செஞ்சு தாவேகாவுக்கு வர வாய்ப்பு இருக்கிறதாவும், அப்படி வந்து அவங்க வெற்றி பெற்றா விஜய் முழு மெஜாரிட்டி பெற்றுடுவாரு அப்படின்னு சொல்றாங்க. அது வரைக்கும் ராஜினாமாக்கள் தொடரலாம் அப்படின்னும் சில அரசியல் நிபுணர்கள் விமர்சனம் பண்றாங்க.